சவுதியில் தமிழ் பெண் கஸ்தூரி வீட்டு உரிமையாளரால் கை துண்டித்து கொடுமைப்படுத்தப்பட்டது பற்றி டெல்லியில் வெளியுறவுத்துறை ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற வெளியுறவு விவகாரங்களுக்கான ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவிடம் நமது செய்தியாளர் ஸ்டீபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வெளியுறவுத்துறை விவகாரங்களுக்கான ஆலோசனை கூட்டமானது நேற்று டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நடைபெற்ற விஷயங்கள் குறித்தும் அதேபோன்று சவுதி அரேபியாவில் கஸ்தூரி என்ற பெண் அவருடைய கையானது வெட்டப்பட்டிருக்கிறது, இது குறித்தும் அவர் பேசியிருப்பதாக அவர் நம்மோடு தெரிவித்தார். அவரோடு நாம் தற்போது பேசுவோம். வணக்கம் சார். நேற்று நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் விவாதித்த விஷயங்கள் என்ன? ஆலோசனை கூட்டத்தில் விவாதித்த பற்றி வெளியே நாங்கள் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு முடிந்ததற்கு பின் நான் வெளியுறவுத்துறை அமைச்சரோடும் சவுதி அரேபியாவுக்கான இந்திய தூதர் திரு ஹேமந்த் அவர்களோடும் நான் பேசினேன். இந்த வேலூரிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு சென்று கை வெட்டப்பட்டிருப்பதாக இன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற அந்த பிரச்சனை குறித்து, இந்த பிரச்சனை குறித்து தான் ஏற்கனவே அறிந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் சொல்லி கவலை தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் தந்தார். தூதரோடு பேசிய பொழுது அவரை உடனே நாட்டுக்கு அனுப்ப முடியுமா திருப்பி என்று நான் கேட்டபொழுது அவர் அனுப்புகிற அளவில் அவருடைய உடல்நிலை இல்லை. காரணம், அவர் மாடியிலிருந்து குதித்த போது இவர்கள் கையை வெட்டியிருக்கிறார்கள், கீழே விழுந்து முதுகுத்தண்டில் அடிபட்டிருக்கிறது. அதனால் அவரால் பயணத்திற்கு ஏற்றவராக இல்லை. அங்கு இருக்கிற மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை என்பதோடு இந்திய தூதரகம் தன்னுடைய முழு கவனத்தையும் அவருடைய சிகிச்சைக்காக செலுத்தி வருகின்றது. உடல் நலமானவுடன் தான் அவரை அனுப்புவது ஏதுவாக இருக்கும், சரியாகவும் இருக்கும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக சவுதி அரேபியாவில் வீட்டு வேலைக்கு வருகிற பெண்கள் இப்படி துன்பப்படுத்தப்படுவது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது என்பதையும் அவர் சொன்னார். அதற்கு பல காரணங்கள். இப்போ மற்ற நாடுகளில், இப்போ இந்தியாவில் யாராவது வெளிநாட்டிலிருந்து வந்தால் அதற்கான வீசாவை அரசாங்கம் கொடுக்கும். ஆனால் சவுதி அரேபியாவில் கபூலா என்ற ஒரு திட்டத்தை சொல்கிறார்கள். யார் வேலைக்கு அமர்த்துகிறாரோ அவரே வீசா தருகிறார். ஆக வீசாவை கொடுப்பதோ அல்லது ரத்து செய்வதோ அவருடைய உரிமை என்கிற போது அதில் யாரும் தலையிட முடியாத அளவிற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் சொன்னது போன்று சவுதி அரேபியாவில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? முக்கியமான காரணம், அதிகமாக சம்பளம் தருவதாக நினைத்து நம்முடைய நாட்டில் இருப்பவர்கள் அங்கு சென்று, ஆனால் மிகவும் தரக்குறைவான வேலைகளை தந்து போதிய ஊதியமும் தராமல் சரியாக உணவும் கிடைக்காத போது அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று முயல்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கிற இறுக்கமான சட்டத்தில் அவர்கள் பாதுகாப்பான அவர்கள் இருக்கிற அந்த இல்லத்திலிருந்து வெளியே வர முடியாத நிலைமை. சில பேர் சோரேறி குதித்தெல்லாம் நம்முடைய தூதரகத்திற்கு வந்து சேர்வதாக நிறைய, அதாவது தினம்தோறும் ஒருவர் அல்லது இருவர் இப்படி வருவதாகவே சொல்கிறார்கள். குழந்தையை பார்த்துக்கொள்ள அல்லது வயதானவர்களை பராமரிக்க என்று சொல்லி வேலைக்கு அழைத்து போய் ஒரு 15-20 பேர் இருக்கின்ற வீட்டில் அந்த பெண்களுக்கு கடுமையான வேலையை கொடுத்து சரியான உணவும் தராத போது, சம்பளமும் சரியாக தரவில்லை என்கிற போது அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி அங்கிருந்து தப்பிக்க முயல்கின்றார்கள். இது ரொம்ப வேதனையான நிலைமை. இதற்கு ஒரே ஒரு வழி, சட்டத்திற்கு புறம்பாக ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்கள் ஆள் அனுப்ப முயற்சி செய்வதும், அதிக ஊதியம் கிடைக்கிறது என்று ஆசைப்பட்டு நம்முடைய மக்கள் செல்வதும் தான். இங்கேயே நல்ல வாழ்க்கை வாழலாம் என்கிற போது வெளிநாட்டில் போய் இப்படி சித்திரவதைப்பட வேண்டாம் என்பதைத்தான் அவர்கள் அறிவுறுத்த சொல்கிறார்.